Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ரசம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்கள்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறத சொல்லிடுறேன். இதில் பாருங்கள், 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம் ரெண்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக பொடிச்சிட வேண்டாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் 4 பல்லு பூண்டு, இந்த சைஸில் ஒரு 4 பல்லு பூண்டு கொஞ்சம் லேசாக அந்த தோலோடு சேர்த்து போட்டிருக்கேன். 4லேருந்து 5 பல்லு கூட பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சைஸில் ஒரு பச்சை மிளகாய், நல்லா காரமாக இருந்தது இந்த பச்சை மிளகாய், அதனால் 1 தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம 1-2 இது மாதிரி ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம் மிக்சிலேயே. இப்போது அதே மிக்சி ஜாரில் 2 தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி பாருங்கள், இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்து நான் இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், இதையுமே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், திப்பியாக தான் ஒரு 1-2 சுற்று மட்டும் சுற்றி மிக்சி ஜார்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா புளி தண்ணி, புளி பார்த்திங்கன்னா இந்த சைஸ்க்கு ஒரு நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸு, எலுமிச்சம்பழம் அளவுக்கு வேண்டாம், நெல்லிக்காய் சைஸ் போட்டால் போதும். ஏன்னா நமக்கு 2 தக்காளி நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால புளிப்பு ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் புளி எடுத்து நல்லா 1.5 டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதை கரைச்சி இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நாளையும் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா 2 நிமிஷத்தில் நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ரசம் செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக 1-2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை இப்போ ஸ்டவ்வை சிம்மில் மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம பொடி போட போகிறோம், மிளகு சீரக பொடி சேர்த்துருக்கோம், இது கருகி போயிடும். அதனால் சிம்மில் மாற்றிக்கிட்டு இந்த பொடியை எண்ணெயில் சேர்த்து ஒரு தடவை இப்படி பிரட்டி விட்ட பிறகு நம்ம பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் இந்த பொருள்களை சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் வறுத்துட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை, கருகி போயிடும். இப்போ இதை சேர்த்து ஒரு தடவை இப்படி பிரட்டி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனேயே நீங்கள் புளி தண்ணியை சேர்த்துடலாம். ரசத்துக்கு தக்காளி எண்ணெயில் வதங்கக்கூடாது, நமக்கு நல்லா இருக்காது. அதனால் தக்காளியை சேர்த்தவும் கூடவே உடனடியாக நீங்கள் புளி தண்ணியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை முதல்லையே சேர்த்துருங்க. நான் இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரசம் ரெடியான பிறகு பத்தலைன்னு சொல்லி நீங்கள் திரும்ப தண்ணி சேர்த்திங்கன்னா ரசம் டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் முதல்லையே தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரசம் சூடாக இருக்கும் போது, அதாவது ரசம் கொதிக்கும் போது உப்பு போட்டால் ஒரு மாதிரி கசப்பு தன்மை ரசத்தில் வந்துடுது. அதனால் உப்பு நம்ம ரசம்லாம் ரெடி பண்ணி இறக்கி வச்ச பிறகு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு சுற்றி நுர சேர்ந்து வரும். இப்படி ரசம் நுர கூடி வரும்போது இதை கொதிக்க விடக்கூடாது, உங்களுக்கு தெரியும். அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி 2ஐயும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், 2 நிமிஷத்தில் டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரசத்தை இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்டியான ரசம் 2 நிமிஷத்தில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரசம் ரெடியான பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியோடைய வாசனை, இந்த மிளகு சீரகத்தோட வாசனைலாம் உங்களுக்கு ரசத்தில் நல்லா இறங்கியிருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி ரசம் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4-Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.